இங்கு மட்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மோந்தா புயல் பொறுத்தவரைக்கும் வங்கக்கடல்ல உருவாகி கரை கடந்து ஆந்திர மாநிலங்கள்ல மிக கனமழை, அதி கனமழை, அதீத கனமழை மற்றும் சூறாவளி காற்றுன்னு புரட்டி போட்டிருக்கு. சரி, புயல் கரைய கடந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னங்க நமக்கு மழைலாம் வராது அப்படின்னு சில பேரு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கும். புயல் என்னதான் கரையை கடந்தாலும், தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழையும் கண்டிப்பாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எங்க பதிவாகும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா நம்ம கவனிக்கணும். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ புதுசா பார்க்கிறவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் கரை கடந்து விட்டது. தெற்கு ஆந்திராவில் கரை கடந்து அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் அங்க பதிவாச்சு. இது வெறும் தெற்கு ஆந்திராவிற்கு மட்டும் மழை பொழிவாக கொடுக்காமல் மேலும் தீவிரமடைந்து வடக்கு ஆந்திரா, அதே மாதிரி ஒரிசா மாநிலங்கள், மேற்கு வங்கம், அசாம் போன்ற இடங்கள் வரைக்கும் இது பரவி போக போகிறது. அதனால இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் நிறைய மாநிலங்களை கடந்து போகிறது. அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு இந்த புயலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிலப்பகுதியில காணப்படும். இந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து நிலப்பகுதியில நகர்ந்து அதிக இடங்கள்ல மழை அப்படியே கொடுத்து கொண்டே போகும். ஆந்திராவில் மட்டும்தான் காற்றினால சேதங்கள், மற்றபடி மற்ற மாநிலங்கள் எல்லாமே மழை மட்டுமே பதிவாக போகிறது. வலுவிழந்து விட்டது, முழுமையாக வலுவிழந்து விட்டது. இப்போ மழை மட்டுமே நமக்கு தெற்கு ஆந்திராவில் இன்னைக்கும் நாளைக்கு வரைக்கும் அங்கே மழை வாய்ப்பு நீடிக்கும். அதுக்கப்புறம் அங்கேயும் மழை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியை மட்டும் குறிவைத்து மழை இல்லாம எல்லா இடங்களிலும், அதாவது பரவலாக நிறைய மாநிலங்கள் இதனால மழை கிடைக்க போகுது. மோந்தா புயல் காரணமாக தொடர்ந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் முழுவதுமாக தொடர்ந்து மழை பொழிந்து தள்ளும். ஏற்கனவே பல்வேறு பகுதிகள், கடலோர பகுதிகளில் ரொம்ப கடுமையாக சேதமாயிருக்கு. மச்சிலிப்பட்டினம், ஒங்கோல், விஜயவாடா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் எல்லா இடங்களிலுமே ரொம்ப கடுமையான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கு. வட மாநிலங்களிலும் பல்வேறு இடங்கள்ல மோந்தா புயல் காரணமாக கனமழையானது ரொம்பவே விட்டு விட்டு தீவிரமாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ தமிழ்நாட்டினுடைய வானிலை என்ன ஆச்சு? நமக்கு எப்படி மழை வருமா? ஏன்னா புயல் பொறுத்த வரைக்கும் அங்கே போயிட்டதுனால இனி வரும் நாட்கள் எப்படி இருக்க போகுது? வெறும் நல்ல வெயில் மட்டும்தான் இருக்க போகுதா? இல்லை மழையும் வரப்போகுதா அப்படின்னா, கண்டிப்பாக மழை வராமலாம் இருக்காதுங்க. நிச்சயமா நமக்கு மழை வரும். ஆனால் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். எந்தெந்த நாட்களில் மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும். தமிழகத்தில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை, ஒரு சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். கடலோர மாவட்டங்கள் சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் பகல் நேரங்கள் நல்ல வெயில் காணப்படும். மாலை நேரங்களுக்கு பிறகு சில இடங்கள், அதாவது எல்லா இடத்துலையும் கிடையாது, ஓரிரு இடங்கள்ல நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி எங்கெல்லாம் இன்றைக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம பார்த்துடலாம். குறிப்பாக தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக, ஆந்திர எல்லையோர பகுதிகளில் லேசான மழை, மிதமான மழை அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் பகுதியாக எதிர்பார்க்கலாம். நிறைய இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒன்று மாலை நேரங்கள், இரவு நேரங்கள் இந்த லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை அவ்வப்போது பதிவாக வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் அவ்வப்போது சாரல் மற்றும் மிதமான மழையானது சில சமயங்களில் இன்றைக்கு மட்டும் எதிர்பாருங்க. நாளைய தினங்களில் மீண்டுமாக பகல்ல நல்ல வெயில் காணப்படும். அதைத் தொடர்ந்து கடலோர பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் லேசான சாரல் மற்றும் மிதமான மழை சில சமயங்களில் எதிர்பார்க்கலாம். அதாவது பகல்ல வெயில் காணப்பட்டாலுமே கூட மாலை இரவுல அவ்வப்போது நமக்கு சாரல் மிதமான மழை. ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் காற்றுடைய தன்மை பொறுத்தவரை நேரடியாக கடல் பகுதியிலிருந்து நம்ம வீசுகிறது அப்படிங்கிறதுனால நமக்கு மழை வாய்ப்புகள் திடீரென அந்த மேகக்கூட்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சற்றென்று மேகக்கூட்டங்கள் ஒரு மிதமான மழை மற்றும் சாரல் மழையை கொடுத்துட்டு போகும். தொடர்ச்சியாக அடுத்து வரும் நாட்கள், குறிப்பாக நம்ம ஏற்கனவே நம்ம தேதிகள் எல்லாமே சொல்லிட்டோம். அடுத்த மழை எப்போ, எந்த தேதியில, அடுத்த புயல் எப்போ உருவாக போகுதுங்கிற எல்லா தேதியும் நம்ம சொல்லிட்டோம். நவம்பர் இரண்டாவது வாரத்துல தான் தாழ்வு பகுதிங்கிறதே உருவாக போகுது.
அப்போ நவம்பர் முதல் வாரத்தில் ஒன்றுமே இல்லையாங்க அப்படின்னா, நவம்பர் முதல் வாரத்தில் எந்த ஒரு நிகழ்வும் கிடையாது. ஒரு 7 முதல் 8 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பகல் நல்ல வெயில் காணப்பட போகுது. நல்ல ஒரு வெயில் காணப்படும். இது என்ன மே மாதமா? இல்ல நவம்பர் மாதமா? அக்டோபர் மாதமான்னு கேட்குற மாரி வெயில் நல்ல ஒரு வெயில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை தீவிரம் பொறுத்தவரைக்கும் லேசான சாரல் மற்றும் மிதமான மழையாகவும், பகல் நேரங்கள்ல வெயில் தாக்கம் கண்டிப்பா இருக்கும். டெல்டாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி. குறிப்பா விவசாயிகள் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க, மழை எப்போ முழுமையா ஓய்வு கொடுக்கும்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் ஒரு 8லேருந்து 10 நாட்களுக்கு உங்க டெல்டா பகுதிகள்ல மழை பெரும்பாலும் இருக்காது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், சில சமயங்கள்ல அந்த பகல்ல வெயில் காணப்படும். கடலோரம் மற்றும் கடலொட்டிய பகுதிகள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி இங்க வேணா சில சமயத்துல இந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை ஓரிரு இடங்கள்ல அவ்வப்போது வரலாமே தவிர, மற்றபடி ரொம்ப வலுவான மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்பு டெல்டாவுல கிடையாது. தென் மாவட்டங்கள்ல விட்டு விட்டு நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகிட்டு தான் இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல ஏற்கனவே அங்கதாங்க 7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நமக்கு மழை பெய்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதலாவது திருநெல்வேலி மாவட்டத்துல தான் மழை பதிவாயிருக்கு. அப்ப பாருங்க, மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரு பக்கம் ஆந்திர மாநிலங்கள் நல்ல ஒரு மழை கொடுத்தாலும், தமிழ்நாட்டுல தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. அதாவது தென் மாவட்டங்கள்ல மழை குறைவு, மழை பற்றாக்குறை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இல்ல. ஏன்னா வட தமிழ்நாட்டுல தான் அதிக மழை பெய்யும். தென் தமிழ்நாட்டுல குறைவான மழை பெய்யும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தென் தமிழ்நாட்டுல தான் நல்ல மழை கிடைச்சிட்டு இருக்கு. 7 சென்டிமீட்டர் மழை கடந்த 24 மணி நேரத்துல திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு அப்படிங்கிற ஒரு பகுதிகள்ல 7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குங்க. அப்ப தென் மாவட்டத்துல தாங்க நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கு. திருநெல்வேலி மட்டும் இல்லைங்க. இன்னும் நிறைய இடங்கள் சொல்ல முடியும். இது அதிகபட்ச மழை பொழிவாக திருநெல்வேலி மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னும் பல பகுதிகளில் மழை பதிவாயிருக்கு. 3 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் கூட நமக்கு தென் மாவட்டங்கள்ல மழை பதிவாகிட்டு இருக்கு. அதனால சும்மா தென் மாவட்டங்கள்ல மழை குறைவு அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு. வட தமிழ்நாட்டுக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் இந்த வடகிழக்கு பருவமழையில எதிர்பார்க்க முடியும். வலுவான புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் நவம்பர், டிசம்பர்ல தான் நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஏன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி கொடுக்கிறது பாருங்க. ஒரு அடுத்த மழை வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 முதல் 10 நாட்களுக்கு மேல ஆகும் போல. ஏன்னா, அடுத்த மழை தொடங்குறதுக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அடுத்த மழை, அடுத்த சுற்று மழை நம்ம பார்க்கறதுக்கு. இருந்தாலும் அது ஒரு தீவிர நிகழ்வாக, வலுவான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இனி வரும் நாட்கள் நம்ம பார்க்கலாம். மோந்தா புயல் பொறுத்தவரைக்கும் ஆந்திர பகுதிகளை கடந்தாலும், அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளால் கண்டிப்பா தமிழ்நாடு பாதிக்கப்படும். ஏன்னா, இப்போ நமக்கு நவம்பர் மாதத்துல ஒரு தீவிரமான வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது தமிழகத்தை நோக்கி வீசத் தொடங்கும். இப்போ வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து ஒரு 2 வாரம் தான் ஆகுது. இன்னும் நமக்கு நிறைய நாட்கள் இருக்கு. வரும் நாட்கள்ல இந்த காற்றுடைய தன்மை பொறுத்தவரைக்கும் கடல் பகுதியிலிருந்து நேரடியாக மிக வலுவாக வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை வீசத் தொடங்கும். அப்போ எந்த ஒரு நிகழ்வுகள் வங்கக்கடல்ல உருவானாலும் அது நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.